بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلوات الله وسلامه على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அளப்பரிய கிருபையினால் அல்லாஹ் நமக்கு வழங்கிய ரம்லானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன செய்து காட்டிய ஒரு சுன்னத்தான தொழுகை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு நேர்வழிப்படுத்துவதற்காக எந்த மார்க்கத்தை அனுப்பினானோ அந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கு கொண்டு வைக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய குடும்பவியல் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நம்ம நேரத்தில் பேசிட்டு இருக்கோம். குடும்பம் என்று சொன்னாலே கணவன், மனைவி, பிள்ளைகள், மற்ற பாட்டனார், பாட்டியார், அது போக இரத்த உறவுகள், அப்புறம் பால்குடி சம்பந்தப்பட்ட உறவுகள், இப்படி எல்லாம் பல நிலைகளில் நாம் பார்க்கலாம். ஒரு குடும்பம் அமைய வேண்டுமானால் அதற்கு திருமணத்தின் மூலமாக அந்த குடும்பம் கட்டமைக்கப்படும். இந்த குடும்ப கட்டமைப்பு என்பது மனிதர்கள் ஏற்படுத்தியது அல்ல. முதல்ல புரிஞ்சுக்கிடுவோம். ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த குடும்ப வாழ்க்கை என்ற ஒரு கட்டமைப்பை மனிதர்கள் ஏற்படுத்திக் கொண்டதல்ல, இது அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தது என்பதை முதலில் நாம் தெளிவாக விளக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரா ஃபஜஅலஹு நஸபன் வ ஸஹரா. அந்த அல்லாஹ் தான் மனிதர்களை நீரிலிருந்து படைத்தான். அவர்களுடைய பாரம்பரியத்தையும் அவர்களுடைய சம்பந்த புறங்களையும் அல்லாஹால அமைத்து கொடுத்தார் சொல்லி காட்டான். அது அல்லாஹ் அமைத்து கொடுத்தது. அது மட்டுமல்ல, திருமறை குர்ஆனுடைய இன்னொரு வசனத்தை இங்க பார்த்தீங்கன்னா தெளிவாகவே இருக்கு. வல்லாஹு அல்லதி ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா வஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வ ஹஃபதா. அல்லாஹ் உங்களுக்கான ஜோடிகளை உங்களிலிருந்தே ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களிருந்த அர்த்தம் மனித இனத்திலிருந்து. வஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வ ஹஃபதா. உங்களுடைய துணைவிகளின் மூலமாக உங்களுக்கு குழந்தை செல்வங்களையும் பேரன் பேத்திகளையும் வழங்கியிருக்கிறார். அல்லாஹ் சொல்லக்கூடியது. அப்ப பேரன் பேத்தியை வழங்குறது, பேரன் பேத்தின்னு வர்றது, பிள்ளைகள் வர்றது, இந்த செட்டப்பே, இந்த குடும்ப செட்டப்பே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருப்பதாகத்தான் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ் வழங்கப்பட்ட அந்த குடும்ப அமைப்பு என்பது அல்லாஹ் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று திருமறை குர்ஆன் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளின் மூலமாக நமக்கு தெளிவாக ஒரு வழியை நமக்கு காண்பித்து தருகிறார். அந்த அடிப்படையில் ஒரு குடும்பம் இதற்கு முக்கியமாக நடைபெறுவது திருமணம் தான். இன்றைக்கு திருமணம் என்பது ஒரு மிகப்பெரிய சிரமமான காரியமாக கருதப்படக்கூடிய நிலையில் இருக்கிறோம். திருமணம் என்று சொன்னாலே பல லட்சங்கள் இருந்தால் தான் திருமணம் நடைபெறும் என்ற ஒரு நிலைக்கு குறிப்பாக முஸ்லிம் சமுதாயம் தள்ளப்பட்டது. அப்படிதாங்க. இதனுடைய தாக்கம் என்ன? சில ஊர்களில் குமரு காரியத்திற்காக வேண்டி ஒரு ஜமாத்துல ஒரு லெட்டர் வாங்கிட்டு பள்ளிவாசலாக வீடு வீடாக சென்று வசூல் செய்யக்கூடிய, தன்னுடைய மானத்தையே இழந்து தன்னுடைய மகளுக்காக வேண்டி பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய ஒரு அவலை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இந்த விஷயம் ரொம்ப கவனமா இருக்கணும். திருமணம் என்பது மனிதர்களுக்கு மத்தியில் நடைபெறக்கூடியது, அடுத்த ஜின்களுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய தரலாம். திருமணம் என்பது வானவர்கள் மத்தியில பொறுத்த வரைக்கும் வானவர்கள் ஆண் பெண்ணை பிரிக்க முடியாது. வானவர்கள் ஆணா பெண்ணா என்ற அந்த ஜெண்டரை பிரிக்க முடியாது. ஆனால் ஜின்கள்ல ஆண் பெண்ணை பிரிக்கலாம், மனிதர்கள்ல ஆண் பெண் பிரிக்கலாம். அப்போ ஆண் பெண் பிரிந்திருக்கக்கூடிய குறிப்பா இந்த இரு இனம், மனித இனம், ஜின் இனம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரெண்டு இனங்களை பார்த்துதான் டைரக்ஷன் கொடுப்பான்.
சூரத் ரஹ்மான் எடுத்து பாத்தீங்களா? யா மஅஷரல் ஜின்னி வல் இன்சி, ஜின் இனமே மனித இனமே அல்லாஹ் தஆலா அழைத்து சில சட்டங்கள் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகல்திபான், அல்லாஹ்வுடைய எந்தெந்த அருட்கொடைகள் நீங்கள் இருசாராரும் மறுப்பீர்கள் கேட்கலாம். யாரை பார்த்து? மனிதர்களை பார்த்து, ஜின்களை பார்த்து. வமா கலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதர் ஜின்களையும் மனிதர்களையும் நான் எனக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்காகவே படைத்தேன்னு சொல்லி காட்டலாம். அப்போ மனிதர்கள் ஜின்கள் இந்த ரெண்டு இடத்துல இந்த குடும்ப வாழ்க்கை என்ற ஒரு அமைப்பு உண்டு. அந்த ஜின்களுக்கு ரசூல் யாரு? ஜின்களுக்கு ரசூல் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஜின்களுக்கும் ரசூல் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டலாம். ஜின்னுடைய ஒரு கூட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது, குர்ஆனை செவிமடுத்தது. செவிமடுத்த பிறகு என்ன செய்றாங்க? அவர்கள் தங்களுடைய கூட்டத்தாருக்கு போய் சொல்றாங்க, இன்னா சமிஅனா குர்ஆன் யஹ்தி இலா ருஷ்தி ஃபஆமன்னா பி, நாம் நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆனை செவியிட்டோம், அது நேரான வழியை காட்டிக் கொண்டிருக்கிறது, நான் அதில் ஈமான் கொண்டோம், எனவே நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவங்க பிரச்சாரமே பண்றாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த திருமணம் என்கிற பந்தம் மனிதர்கள் ஜின்களுக்கு மத்தியில, மற்றபடி மற்ற உயிரினங்கள்ல அந்த பந்தம் இருக்காது. யாரோட வேண்டும் யாரும் சேர்ந்து வாழலாம், அப்படிதான் மற்ற உயிரினங்கள்ல. இப்ப ஒரு பூனையை பிடிச்சிட்டு பூனுடைய பாட்டனார் இது, பூனையுடைய மாமா இது, பூனையுடைய பேருன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஒரு அட்ரஸே இருக்காது. இந்த உறவு முறைகள் என்பது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மனிதர்கள் ஜின்களுக்கு மத்தியில தான் இருப்பாங்க. எனவே இந்த ஏற்பாட்டை, இந்த குடும்ப அமைப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கான், முதல்ல நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். எனவே திருமணம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அத்தியாவசியமான ஒரு அம்சம், இதுல மறுக்க இயலாது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் கட்டாயம் செய்தாக வேண்டுமா, அது வாஜிபா அல்லது சுன்னத்தா அல்லது அது முஸ்தஹப் விரும்பத்தக்கதா அல்லது ஹராமா என்ற பல்வேறு கருத்துக்கள் சொல்லுவாங்க. யார் தன்னுடைய ஒழுக்கத்தில் அச்சப்படுகிறார்களோ, வழி தவறி விடுவோம், ஒழுக்கம் கெட்டு போயிடுவோம் என்று பயந்தால் கண்டிப்பா நம்ம திருமணத்தில் முடிச்சாகும். யாருக்கு திருமணத்துல திருமணம் செய்யாட்டாலும் பரவாயில்லை, அப்படியே வாழ்ந்துடலாம் கூடியவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை ஃபாலோ பண்ணங்கிற அடிப்படையில சுன்னத் அடிப்படையில் திருமணம் செஞ்சுக்கலாம். முஸ்தஹப்ங்கிறது உங்களுக்கு தெரியும், முஸ்தஹப் விரும்பத்தக்கது ஒண்ணுக்கு மேல தெரியுதா? அது பின்னால் சப்ஜெக்ட் சொல்லுவோம். அதனுடைய நிலைமைகள் என்ன, முதல் மனைவிட்ட பர்மிஷன் வாங்கணுமா வாங்கக்கூடாதா, பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதுல பின்னால் உங்க விளக்கம் விஷயம் முடிஞ்ச. அப்போ இந்த திருமணம் என்பது மனிதனுடைய இயல்போடு ஒட்டி இருக்கக்கூடிய விஷயம். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துறவரத்தை வேண்டாம், துறவரம் தடை செய்யப்பட்டது ஒரு தடை விதிக்கிறார்கள், திருமணத்தை ஆதரிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறார், வஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ ஈமாயிக்கும் இயக்கூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி வல்லாஹு வாஸிஉன் அலீம். நீங்கள் உங்களில் இருக்கக்கூடிய இணை இல்லாத ஆண் துணை இல்லாத பெண், பெண் துணை இல்லாத ஆண், அவர்களுக்கு நீங்கள் திருமணத்தை முடித்து வையுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டார். அப்ப இந்த ஆயத்தின் அடிப்படையில் பார்த்தோமேயானால் திருமண வயதை அடைந்து விட்ட ஆணோ பெண்ணோ திருமணம் செய்யாமல் இருப்பது இஸ்லாம் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக இளைஞர்களை பார்த்து சொல்றாங்க, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். இளைஞர் சமுதாயமே, வாலிப சமுதாயமே, திருமணம் செய்யக்கூடிய அளவிற்கு யாரிடம் சக்தி இருக்கின்றதோ, சக்தி ரெண்டு விதமா சக்தி இருக்கு, பொருளாதார சக்தி இருக்கு, உடல் ரீதியான சக்தி இருக்கு, இல்லாம அதில் உள்ளடங்கும். பொருள் மட்டும் இருந்தா போதாது, குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கான உடல் ஆரோக்கியம் மற்ற விஷயங்கள் கண்டிப்பாக வேணும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாஅத்துங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க. செல்வத்துக்கு தனி வார்த்தை இருக்கு, இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாஅத்துங்கிற வார்த்தை பயன்படுத்தி திருமணத்திற்கு தேவைப்படக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கின்றதோ இளைஞர்களே அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஏன்? அது பார்வையை தாழ்த்திக் கொள்வதற்கும் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கும். நாம என்ன நினைக்கிறோம்னா கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும் இருக்கு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? கற்பு என்ன?
பெண் கற்பழிக்கப்பட சொல்லுவீங்க, ஆண் கற்பழிக்கப்பட சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. கற்பு என்பது ஏதோ பெண்ணுக்கு இருக்கான்னு வச்சுக்கீங்க, அப்படி இல்ல. கற்பு என்பது ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. அதுதான் ரசூலுல்லாஹி சொல்லி காட்டாங்க. ஃபைன்னஹு அஹ்ஸன் லில் ஃபர்ஜ், அதனுடைய கற்புக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். யாருக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய எண்ணம் இருந்தும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் இல்லாத போது அவர் என்ன செய்யணும்? சரி, நமக்கு தான் திருமணம் செய்வதற்கான வழியை கிடைக்கல, பொருளாதாரங்கள் அது இல்ல, தவறான வழிக்கு போயிடக்கூடாது. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபாலைஹி பிஸ்ஸம், அவர் நோன்பு நோக்கட்டும். நோன்பு நோக்கால் அவருடைய அந்த உணர்வுகள் மழுங்கடிக்கப்படும். எனவே நோன்பு நோக்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களை திருமணம் செய்வதற்காக வேண்டி ஊக்குவிக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இல்லாத பொழுது ஒரு 3 நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகள் இரவு நேரத்தில் எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் எப்படி தூங்குவாங்க, இவ்வளவு நேரம் விழித்திருப்பாங்க, இவ்வளவு தூங்குவாங்க, எப்படி வணங்குவாங்க, ஒரு விஷயம் கேட்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கல் பற்றி ஒரு தெளிவாக சொல்றாங்க. கேட்ட அந்த 3 நபர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்கள் அவர்களுக்கு குறைவாக தெரிந்தது. அவங்க கொஞ்சமா கருதுறாங்க. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்களை குறைவாக மதிப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஐன நஹ்னு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் கஃபரல்லாஹு மா தகதம் மின் தம்பிஹி வ மா தஅஹர். நாம் எங்கே, ரசூல் எங்கே? மலைக்கும் மனுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. நாம் எங்கே, ரசூல் எங்கே? ரசூலை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய முன் பின் பாவங்கள் அத்தனை மன்னிச்சிட்டான். எனவே குறைந்த அமல் செஞ்சாலும் அவன் தப்பிச்சிடலாம். நம்மவர்களும் நிறைய பாவங்களை சுமந்து இருக்கு, நிறைய பாவங்களை செஞ்சிருக்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அளவிற்கு நாம் அமல் செய்திருந்தால் மறுபடியும் தப்பிக்க முடியாத ஒரு எண்ணம் ஒரு உள்ளத்தில் ஏற்படுகிறது. அப்படி ஏற்பட்ட அடுத்த கணம் என்ன செய்யறாங்க? 3 பேர்களும் 3 விதமான சபதங்களை மேற்கொள்றாங்க. அம்மா அன உஸல்லி வலானா, நானும் என்ன செய்வேன், இரவு முழுவதும் தொழுது கொண்டே இருப்பேன், தூங்கவே மாட்டேன். முழுக்க முழுக்க என்னுடைய ஆய்வுகளை தொழுகையிலேயே நான் முடிச்சிருவேங்கிறார். அடுத்தவர் சொல்றாரு, அம்மான நான் நோன்பு நோற்பேன், நோன்பு விடவே மாட்டேன், காலம் முழுக்க நான் நோன்பு நோண்டு கொண்டே இருப்பேன். 2ஆம் நபர். 3ஆம் நபர் சொல்றாரு, அம்மான பல தஸவ்வஜு, நான் திருமணமே முடிக்க மாட்டேன். ஏன் திருமணம் முடிச்சேன்னா பொண்டாட்டி பிள்ளைங்க வலிக்கணும், அப்படிதானே? அவங்களுக்கு தேர்தலுக்கு ஓடி ஓடி உழைக்கணும், சம்பாதிக்கணும், பல்வேறு பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், அது ஏகப்பட்ட டென்ஷன். எனக்கு வேண்டாம், பேசாம கல்யாணத்தை முடிக்க மாட்டேன், அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வுடைய பாதையில வணக்கத்திலே ஈடுபடி என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவர்கள் சென்ற பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த 3 சம்பவத்தை என்ன சொல்றாங்க, இப்படி இந்த 3 நபர்கள் வந்தாங்க, இப்படி கேட்டாங்க, நான் பதில் சொன்னா அதற்கு அவருடைய பதில் இப்படியே இருந்துச்சு, இப்படி சபதம் எடுத்து சென்று விட்டாங்க சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆஹா, என்னுடைய சஹாபாக்கள் எப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய இபாதத்துல முழுக்க முழுக்க ஈடுபட்டு இருக்க வேண்டும் நினைக்கிறாங்க நினைச்சாங்களா? இல்ல. குருவை மிஞ்சிய சிஷ்யன் இருக்காங்க நினைச்சாங்களா? நினைக்கல. உடனடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரா பள்ளி வாசலுக்கு போறாங்க. இவங்க எங்க போயிருப்பாங்க? பள்ளி சபதத்தை எங்க போயிருப்பாங்க? சினிமா தேட்டருக்கு போயிருப்பாங்க, அல்ல ஊட்டி கொடைக்கானல் போயிருப்பாங்களா சுத்தி பார்க்கறதுக்கு? எங்க போனாலும் இவங்க பள்ளி வாசல் போவாங்க. நேரா நபிகள் ஸல்லல்லாஹு பள்ளி வாசலுக்கு போறாங்க, மக்களை ஒன்று திரட்டுகிறார்கள். அதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேரை பார்க்கறாங்க, பள்ளி வாசல்ல தான் இருக்கிறாங்க. அந்து உள்ளதே கூத்தும் கதாவ கதா, நீங்கள் தானா இப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க, அந்த ஆசாமி நீங்கள் தானான்னு கேட்கிறாங்க. ஆமாங்கிறாங்க, நாம தான் சொல்லிட்டு வந்தாரு. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹ், உங்களை விட எல்லாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக அஞ்சக்கூடியவன் தக்வா உள்ளவன் நான் தான். இப்படி இருக்கக்கூடிய நானே நோன்பு நோக்கவும் செய்கிறேன், நோன்பு விடவும் செய்கிறேன், தொழவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன். நான் திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறேன்.
மன் ரகிபான் சுன்னதி ஃபலைஸ மின்னி, இதுதான் என்னுடைய நடைமுறை. என்னுடைய நடைமுறை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 நபர்களும் சொல்றாங்க. அப்போ நபிமாருடைய சுன்னாவினர்களே திருமணம் செய்து மனைவி மக்களோடு வாழ்ந்தவர்கள் தான் நபிமார்கள் சுன்னத். ரசூலுல்லாஹ் சுன்னத் மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த அனைத்து நபிமாரோட சுன்னத்தும் இருந்தாங்க. கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள் பெற்றுதான் இருந்திருக்காங்க. எனக்கு தெரியும் இல்லையா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அப்படிதானே? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, இப்ராஹிம், இஸ்ஹாக் எல்லாம் இருக்காங்க இல்லையா? இல்ல குடும்பத்தோட வாழ்ந்தாங்க, குடும்பத்தோட தான் வாழ்ந்தாங்க. எனவே மனிதனுடைய இயல்பு அதுதான். அல்லாஹ்வுடைய குடும்ப அமைப்பு அப்படித்தான் இருக்க வேண்டும். இது அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த குடும்ப உறவுகள். எனவே திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் செய்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஒரு அவசியமான ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதே சமயத்தில் சில தடைகள் இருக்கலாம். திருமணம் செய்ய முடியாத அளவிற்கு சில குறைகள் இருக்கலாம். உடல் ரீதியான குறைகள், பொருளாதார குறைகள் பலது இருக்கலாம். ஆனால் அது இல்லாமல் திருமணம் செய்வதற்கான வசதிகள், வாய்ப்புகள் இருந்து திருமணம் செய்யாமல் இருப்பது இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எப்படி நட சொல்ல தெரியுமா? எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கின்ற காரணத்தினால் திருமணங்களை இலகுவாக நடத்த வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சில வழிகள் வழங்குகிறது. ஏன்னா பணக்காரர்கள் மட்டும்தான் உணர்வு இருக்கும் இல்ல, ஏழைக்கு அந்த உணர்வு இருக்குமா இருக்காதா? இருக்கும். எனவே எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று, அது இலகுவாக இருந்தால் எல்லாரும் செய்யலாம், அதை ஃபாலோ பண்ணலாம். நீங்க சிரமத்தை ஏற்படுத்தீங்கன்னாக்கா அது திருமணம் தான் நடைபெறாது. சில ஊர்கள்ல என்ன சொல்ல போனா காயல்பட்டினம் போன்ற சில ஊர்கள்ல பாத்தீங்கன்னா 40 வயது அடைந்தும் முதிர்கன்னியாக வாழக்கூடிய ஒரு நிலைமை. காரணம் என்ன? திருமணம் என்ற பெயரில் அதிகப்படியான செலவினங்களை செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார். அந்த ஊரை பொறுத்தவரை இப்ப சில மாற்றங்கள் வந்திருக்கு. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்க வேண்டுமானால் அந்த பெண்ணுக்கு வீட்டை கொடுத்தாங்க. பரங்கப்பட்டில பிளாட் கொடுக்குறீங்க, அப்படித்தானே? கொடுக்குறீங்களா இல்லையாங்க? அந்த பொண்ணுக்கு இந்த நகர்ல அந்த நகர்ல பிளாட் கொடுக்கணும், அது கொடுக்குறீங்கல்ல? எல்லாருக்கும் தஃப்தர்ல எழுதுறீங்களா இல்லையா? சீதன் இஸ்லாத்துல சீதனம் இல்லை, அத்தனை சாப்டர். புரிஞ்சுட்டீங்களா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திருமணம் எளிமையாக நடத்தப்பட வேண்டும். திருமணத்தின் போது பெண் வீட்டாருக்கு இஸ்லாம் எந்த செலவையும் வைக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களை பார்த்தா சொன்னாங்க, உங்களை யாருக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சக்தி இருப்பதை தவிர பெண்களை நோக்கி சொல்லல. புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான், அர்-ரிஜாலு கவ்வாமுன் அலன் நிஸா பிமா ஃபضلல்லாஹு பஅதுஹும் அலா பஅத் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். இந்த நிர்வாகம் எதனால உங்களுக்கு வழங்கப்பட்டு தெரியுமா? உடல் ரீதியான சில தனித்தன்மைகள் ஆண்களுக்கு இருக்கும், அதுதானே? அது மட்டுமல்ல, அவர்கள் செலவு செய்கின்ற காரணத்தினால், பெண்களுக்கான தேவைகளுக்கு செலவு செய்கின்ற காரணத்தினால் அவங்களுக்கு அந்த ஒரு டாமினேஷன் இஸ்லாம் கொடுத்திருக்கு. அப்ப செலவு செய்யறவங்களுக்கு டாமினேஷன் இருக்காது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இஸ்லாமிய பார்வை திருமணத்தை பொறுத்தவரை பெண் வீட்டாருக்கு எதுவுமே கிடையாது, எந்த செலவும் இல்லை. ஆனா நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு மண்டபத்தை யாரும் புக் பண்றா? யாரும் புக் பண்றா? மாப்பிளோட பொண்ணோட புக் பண்ணுவீங்க, இப்படிதானே? அது மட்டுமா நடக்குது? இன்னைக்கு திருமணம் வந்துட்டாலே பெரும்பாலான செலவுகள் யாருக்கு? பெண்ணுக்கு இருக்கிறாங்களோ நம்ம சொல்லுவோம். ஆக்சுவல் பெண்களுக்கு ஒரு செலவு ஜாஸ்தி, எல்லா கடவுளுடைய செலவு தான், மார்படி செலவு தான். மகர் யாரு கொடுக்கணும்? மாப்பிள்ளை கொடுக்கணும். வலிமை யாரு கொடுக்கணும்? மாப்பிள்ளை கொடுக்கணும். கட்டி வந்த மனைவிக்கு யார் செலவு பண்ணணும்? பிள்ளை பேர்படி யார் பார்க்கணும்? ஆனா நம்ம எழுதப்பட சட்டம் வச்சுட்டு தெரியுமா? தலைப்பிரசவம் யார் பார்க்கணும்? எப்படி வச்சிருக்கோம்? தலைப்பிரசவம் பொண்ணு விடுத்தான், எழுதப்பட சட்டம் வச்சிருக்குமா இல்லையா? இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்த வழிமுறை? இஸ்லாம் பொறுப்பது ஆதரிக்கல. எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. இவ்வளவு சிக்கல்கள், பிரச்சனைகள், தலைவலிகள் ஏற்படுத்திருக்காங்க. இன்னைக்கு திருமணம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு செலவு வைக்கக்கூடிய மிக பாரதூரமான காரியமாக சில குடும்பங்களுக்கு ஏற்படுது. எளிமைப்படுத்தும், ரொம்ப சிம்பிள் நடத்தலாம். இஸ்லாமிய திருமணத்தை பொறுத்தவரைக்கும் சில ஆயிரங்களை தான் நடத்த முடிச்சிடலாங்க. அதுக்கு என்ன தேவை? முதல்ல இஸ்லாமிய திருமணத்தினுடைய அடிப்படை பாத்தீங்கன்னா 2 நபர்கள், ஆண் பெண் தேவை, மாப்பிள்ளை பொண்ணுன்னு தேவை.
அடுத்த கட்டம் என்ன பார்க்கணும்? அந்த 2 பேருடைய விருப்பத்தை கேட்கணும். நான் யாருக்கு சொன்னா உங்களுக்கு கழுத்து நீட்டு சொல்லி யாருக்கு எந்த பெண்ணை யாருக்கு வெளுத்த வர சொல்ல முடியாது. தாய் மாமனோ பாப்பாவோ ஒரு பெண்ணை இவனைத்தான் நீ கட்டிக்கணும் வற்புறுத்துறதுக்கு இஸ்லாம் ஒருபோதும் அனுமதி கொடுக்கவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண் வந்து ரசூலுல்லாஹ் ஒரு முறையிடுறாங்க, இறைத்தூதர் அவர்களே, என்னுடைய தந்தை தன்னுடைய பொருளாதாரம் போய்விடப்படும் என்பதற்காக வேண்டி சொந்தக்காரருக்கு என்ன செய்ய திருமணம் முடிச்சு கொடுத்துருக்கிறாங்க. நல்லா பண்ணிட்டு எனக்கு அது பிடிக்கல. சில குடும்பங்கள் அப்படித்தான் இருக்கு, அந்த சொத்து பிரிஞ்சிடப்படாது, அதுக்குள்ளேயே சொத்து இருக்கணும் அப்படி பண்றது, அந்த குடும்பத்துக்குள்ளேயே என்ன செய்வாங்க, அது மாதிரி கல்யாணம் செய்யக்கூடிய சில செட்டப் எல்லாம் இருக்கா இல்லையா? அந்த இடத்துல கூட நடந்திருக்கு. அங்க ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்டா வருது. அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்கா இல்ல அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது. குடும்பத்தார்கள் என்ன முடிவு பண்றாங்களோ அந்த மாப்பிள்ளை கட்டிக்கணும். அதே போல பெண்ணுக்கு விருப்பம் இல்ல மாப்பிள்ளை விருப்பம் இல்ல வந்து போச்சு. அந்த மாதிரி இஸ்லாம் ஒரு சொல்ல இருவருடைய முழு சம்மதத்தை பெற்றாக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா துன்கஹுல் ஐம் ஹத்தா துஸ்தாமர் வலா துன்கஹுல் பிர்ரு ஹத்தா துஸ்அஸர். திருமணமாகி தலாக்பட பெண்ணாக இருந்தாலோ அல்லது கணவர் இழந்த பெண்ணாக இருந்தாலோ புரிஞ்சுட்டீங்களா, அவர்களுக்கு திருமணம் வைக்கிறதுனா அவங்க ஆலோசனை செய்யும்படி இஸ்லாம் சொல்லுது. அந்த பெண்ணிட்ட ஆலோசனை பண்ணணும், ஏமா உனக்கு ஒரு கல்யாணம் முடிக்க போற, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன, இந்த பையன் உனக்கு ஓகேவா, அந்த ஆலோசனை கேட்கணும். ஆனால் அதே சமயத்தில் கன்னி பெண்ணாக இருந்தால் அவர்கிட்ட அனுமதி கேட்கணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய அனுமதி கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒரு கன்னி பெண் எப்படி அனுமதி தருவா? என்ன பெண்கள் கிட்ட அந்த வெட்கம் இருக்குமா இல்லையா? அப்படிதானே? ஆண்களுக்கு இருக்காது இல்ல, பெண்களுக்கு அந்த வெட்க உணர்வு அதிகமா இருக்கும் இல்லையா? அப்ப கேட்கிறாங்க, அவ எப்படி இதுக்கு அனுமதி கொடுப்பாங்க போது சுக்கூத்துஹா அல்ல சிமாத்துஹா இதுவும் அவருடைய அமைதியே அதற்கான அங்கீகாரம். அந்த பெண் அமைதியா இருந்தாலே அங்கீகாரம். ஆனா அமைதி என்பது நல்லா கவனிக்கணும், அது புரிந்து கொள்வதற்கான அமைதியா இருக்கணும். கோபத்தில் அமைதியா இருக்க அது இல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கணும் இல்லையா? போயிடு கொலை சும்மா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த அமைதி இல்ல. வெட்கத்தோடு நாணத்தோடு எப்படி ஒரு கன்னிப்பெண் வெளிப்படை சொல்ல மாட்டாங்கல்ல, எனக்கு வந்து வேண்டாம் வேண்டாம் மறுக்கிறதுக்கு சொல்ல பெண்ணு, பாப்பா இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம் பாப்பா, நான் படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம் இப்படி சொல்லுவாங்க. ஆனா சரி பாப்பா எனக்கு கல்யாணம் முடிச்சவங்க எந்த பெண்ணும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு வெட்க உணர்வு தடுக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண் அவள் விதவையாக இருந்தால் அல்லது வந்து தலாக் பண்ணப்பட்ட பெண்ணாக இருந்தால் அவளிடத்தில் சென்று ஆலோசனை செய்தாக வேண்டும். கன்னி பெண்ணாக இருந்தால் அவருடைய அனுமதி கேட்டாகும். அவருடைய அனுமதி அமைதியா இருந்தாலும் அந்த அனுமதி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஆக இருவருடைய பொறுத்து வேண்டும். இன்னைக்கு நிலைமை என்ன கேட்ட, பெரும்பாலும் திருமணங்கள் முடிந்து போறதுக்கு காரணம் இன்றைய காலத்துல ரொம்ப அதிகப்படியான சுதந்திரம் கொடுக்கப்பட்டது இந்த குடும்பங்கள்ல. ஒரு காலத்துல வந்து ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்குமே ஆனால் இங்க இருப்பாங்க கொஞ்சம் வயசானவங்க 50 வயசு உள்ளவங்க கேட்டு பாருங்க, எல்லாம் ஆமந்து பில் கைதுங்கிற போல மறைவான விஷயத்துல வந்து ஈமான் கொண்டு கல்யாணம் வச்சிருப்பாங்க. அப்படின்னா பெண்ணை பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க அந்த புரோக்கர் என்ன சொன்னாங்களோ அதை நம்பிடுவாங்க. அவ்வளவுதான். பொண்ணு வந்து மூக்கு மூலியமா இருக்கும்பாங்க, எல்லா பொண்ணும் மூக்கு மூலியமா இருக்கும் சொல்லிடுவாங்க, மூக்கு மூலியமா இருக்கும் பொண்ணுன்னு. இவர் கல்யாணம் முடிச்ச பார்த்துட்டு அஞ்சு ஏமாத்துக்கோடா, ஆஹா இது மாதிரி நடந்து போச்சேன்னு ரொம்ப வெக்ஸா இருப்பாங்க. ஆனா இந்த சமயத்தில் பாத்தீங்க ஜோடிகளை பாத்தீங்க, ஜோடி பொருத்தம் இல்லாத மனைவி தெரியுங்க, போய் எப்படி ஒரு கல்யாணம் முடிச்சாரு காட்ட மாட்டாங்க. எந்த அளவிற்குன்னா மாப்பிள்ளை உமா கூட அந்த பெண்ணை பார்க்க முடியாது, மாப்பிள்ளை சகோதரிக்கு பார்க்க முடியாது. அந்த புரோக்கர் என்ன சொல்றாங்கன்னா அப்படியே நம்பி தெரியுதா அவங்க கொண்டு போய் கடைசியில வந்து பார்த்துட்டாக ஏமாத்துட்டோமோ ஒரு இடத்துல வந்து ஏங்கி ஒரு மாதிரி அவருடைய மனம் வந்து சரி வேற வழி இல்லை தடுத்து கட்டிட்டாங்கிற போல இவருக்கு 2 பக்கம் விருப்பம் இருக்கலாம் புரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன செய்யுதுன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோடு சொல்கிறார், இறைத்தூதர் அவர்களே, நான் அன்சாரி தெரியுதா உங்களுக்கு, மதீனா வாசிகள், மக்கள் வந்தவங்க முஹாஜிர், மக்கள் மைக்ரேஷன் பண்ணி வந்தவங்க முஹாஜிர், மதீனாவுல இருந்து அந்த முஹாஜிருக்கு உதவி செய்தவர்கள் அன்சார்கள். அன்சார்னா உதவியாளர்கள்.
அப்ப சொல்லுகிறார், இருக்கிறவர்களே, அன்சாரி கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்வதற்காக வேண்டி தூது விட்டுருக்கிறேன், விரும்புறேன் போது நபிகள் நாயகம் சலாசு கேட்கிறாங்க, அந்த பெண்ணை பாத்தியா? அந்த பெண்ணை பாத்தியாங்கிறாங்க. இல்ல, பார்க்கலங்கிறாங்க. போய் பாரு. ஏன்னா அன்சாரி பெண்ணுடைய கண்கள்ல ஒரு குறை இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். நீ பார்த்தேன்னாக்கா உனக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம், எனவே நீ போய் பாரு. பிடிக்காது இருக்கு இல்லையா, பாருங்கிறாங்க. அப்ப என்ன, பெண்களை போய் பார்ப்பதற்கு இஸ்லாம் பார்த்து என்ன பார்க்காம கொள்ளாம கல்யாணம் முடிஞ்ச பிறகு எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்ட அர்த்தம் இல்லை. பிடிக்கலாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நிக்காத செட்டப் தான் போயிட்டு இருக்குல்ல. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகளுடைய இது கேட்கறதே கிடையாது. குறிப்பா இந்த காலகட்டத்துல சரி தெரியுமா, ஒரு காலத்துல புதுசு காலம் வந்துச்சு, பொண்ணை காட்ட மாட்டாங்க. இன்னொரு காலம் வந்துச்சு, என்ன தெரியுமா, பொண்ணை காட்டி போட்டோ கொடுக்கும். உங்களோட போட்டோ காட்டுங்க, போட்டோ வச்சு பாக்குறது. போட்டோ கண்டுபிடிக்க முடியுமாங்க? வெள்ளை கருப்பாக்கலாம், கருப்பு வெள்ளையாக்கலாம் இல்லையா, எவ்வளவு செய்யலாம். அந்த போட்டோ கண்டுபிடிச்சாங்க, இதுதான் காட்டுவாங்க. இதுல என்ன தெரியுமா, அண்ணன் கால காட்டி தம்பி கல்யாணம் முடிக்க உண்டு, தம்பியை காட்டி அண்ணன் கல்யாணம் முடிக்க நிறைய கோல்பால் நிறைய. நீங்க சொல்லி 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் முடிக்க சொல்லிட்டீங்களா இல்லையா? அதான் என்ன இதுல போய் ஒரு 2 போய் சொல்லி இருக்கிறேன், நிறைய போய் ஒண்ணு சொல்லலைங்க. இப்படி ஒரு இது வந்துட்டு போட்டோ காட்டுறாங்க. இப்ப என்னக்க நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நிறைய பார்க்கலாம், தப்ப கிடையாது, நிறைய பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னால பார்க்கணும், எப்படி பார்க்கணும், தனிமையில போய் கூப்பிட்டு பார்க்கறது கிடையாது. அவருடைய பெற்றோர்கள் அல்ல சம்பந்தப்பட்டு இருக்கும் போது அந்த பெண்ணை போய் பாருங்க, தடை கிடையாது. பீச்சுக்கு கூட்டு போய் பார்க்கறதோ, பார்க் கொண்டு பார்க்க அந்த மாதிரி எல்லாம் வச்சு கூடாது. இதுல இன்னும் சிக்கல் தெரியுமா, திருமணத்தின் போது இப்படி இந்த பொருத்தம் பிடிச்சி எல்லாமே செட்டப் பண்ணிடுவாங்க. பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இந்த விஷயம் சொல்லி ஆகணும். ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணு பேசி முடிவு பண்ணிடுவாங்க. இதை முடிவு பண்ணி அவன் வருஷக்கணக்கில் வைக்கப்படாது. புரியுதுங்களா? வருஷத்திற்கணக்கு நீங்க வச்சீங்கன்னாக்கா அது பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நோய் நடங்கள் ஏற்படலாம், பல்வேறு பிரச்சனை வரலாம். அதனால ரொம்ப லாங் டைமா முடிவு பண்ணல வைக்கக்கூடாது. இப்ப அப்படித்தான் எழுதுறாங்க, முடிவு பண்ணிடுவாங்க. அப்புறம் இரு வீட்டாரும் சேர்ந்து ஒரு தேர்தல் செய்வாங்க, கல்யாணம் பிக்ஸ் பண்ண எழுதி முடிவு பண்ணி போயிடுவார் ஹாஜியார். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப காலம் தாழ்த்தக்கூடாது. ஏன்னா மனசுகள் மாறலாம், பிரச்சனைகள் வரலாம். அது மட்டும் நடக்குதுங்க. இப்படி பேசி முடிக்க வச்சுட்டால கல்யாணத்துக்கு முன்னாலே பெருநாளுக்கு மாப்பிள்ளைக்கு இங்க ட்ரெஸ் வாங்கி அனுப்புவோம். இவங்க நினைச்சு மாப்பிள்ளை எடுக்காருங்க, கல்யாணத்துக்கு முன்னாலேயே வேற முடிவுதான் பண்ணிருப்பாங்க. நடக்கிற ஊர்ல நடக்குது இல்ல, இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? இப்படி நாம்பளாக சில விஷயங்கள் வச்சுக்கிட்டு நாம பார்க்கிற பொருத்தம் 2 பேரும் கேள்வி பொருத்தம் இருக்கா? அது மட்டும் இல்ல, சில மக்கள் சில கேள்வி கேட்டாங்க, எனக்கு முடிவு பண்ணிட்டாங்க இன்னாரோடு, எனவே அவங்களோட போன்ல பேசலாமா? பர்மிஷன் முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அதனால அவங்க போன்ல பேசலாமா? எனக்கு அவங்கதான் கல்யாணம் முடிக்க போறாங்க, அவர் எனக்கு நான் அவருக்கு எனக்கு முடிவு பண்ணிட்டாங்களோ அது பேசலாமான்னு கேட்கும்போது நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுவோம்? ஏன் போன்ல தான் பேசணுமா? ஒண்ணு பேசுறத நேர பெண் வீட்டுக்கு போங்க, அல்லது என்ன மாப்பிள்ளை வீட்டுக்கு போங்க, பேசுங்க, வேணாம்னு சொல்லல. தனியா பேசாதீங்க. அவங்களுக்கு உறவுகள் இருப்பாங்க, நம்ம நல்லா இருக்கியா, நம்ம நல்லா இருக்கியா, பேசி தப்பே கிடையாது. நீங்க போன்ல என்ன பேச போறீங்க அப்படி பிரைவேட்டா? அதுல இன்னும் ரிஸ்க் என்ன தெரியுமா? இவங்க ஏற்கனவே கல்யாணம் முடிக்க போறோமேங்கிற அடிப்படையில சில விஷயங்கள் ரொம்ப பிராங்கா வெளிப்படையா பேசிடுவாங்க. ஒரு கால் அந்த பெண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கும், குடும்பத்தாங்க ஏதோ பிரச்சனை வச்சுன்னா அந்த போன் கால் ரெக்கார்ட் பண்ணி பிளாக் மெயில் பண்ணுவோம். பண்ணணும் பண்ண மாட்டாங்களா? பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது ரிஸ்க், ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நிலைமை. அப்ப என்ன இஸ்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்லுது, பாக்குறியா பெண்ணை பாரு, பிடிச்சிச்சா அவருக்கு மனசு. ஏன்னா சிலருக்கு ஒவ்வொரு அம்சமும் பிடிக்கும். சிலருக்கு என்ன செய்வாங்க, அவங்களுடைய உயரத்தை பிடிக்கும், சிலருக்குரிய உடல் வாகம் பிடிக்கும், சிலருக்கு ஒவ்வொரு பிடிக்கும் இல்லையா? ஆனால நீங்க பாருங்க, சில முஸ்லிம்கள் எல்லாருக்கும் பழக்கம் தெரியுமா? ஒரு பொண்ணை பார்க்க போனாங்கன்னா பொண்ணு தான் டீ காஃபி பஜ்ஜி கொடுக்கும், டீ கொடுக்கும். அதுக்கெல்லாம் இல்லையா? எதுக்கு பார்க்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு நொண்டி இல்லைன்றதுக்கு அதுக்கு நடந்தவர் கண்டுபிடிச்சிருவாங்க. புரிஞ்சுட்டீங்களா? வரும் போதே கண்டுபிடிச்சிருவாங்க.
இப்ப டீ குடிக்க பெண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேட்பாங்க. எதுக்கு பாட்டை கற்றுக் கொண்டு வா? ஊமையா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ரொம்ப டெக்னிக்கா செக் பண்ணுவாங்க அவங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதே பரங்கிப்பட்ட பல விஷயங்கள் நம்ம என்னுடைய கவனத்துக்கே வந்துச்சு. ஒரு கேஸ்லாம் வந்துச்சு, பெண்ணுக்கு வந்து சரியா நடக்க தெரியாது, மனவை தூக்கிட்டு போக முடியல, ரொம்ப பல பிரச்சனை இல்லாத பெரிய தலைவலி எல்லாம் வந்துச்சு. இது எல்லாம் இல்லாம இருக்கிறனாக்க ஒரே வழி, இருவருடைய முழு சம்மதம் பெற்றாங்க தீர்மானத்திற்கு முன்பாக. இப்ப நாம என்ன தெரியுமா செய்யறோம்? ஃபைனலா ஒரு பொருத்தத்தை கேட்போம். எப்போ நிக்காஹுடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்த பிறகு தானே எல்லாம் சாட்சிகள் அது எல்லாம் எழுதி முடிச்ச பிறகு அந்த பெண் வீட்டாருக்கு தஸ்கரை தூக்கிட்டு போவாங்க. பாத்துருக்கீங்களா? யாரு? பொண்ணுடைய வாப்பா அல்லது கூட அவங்க இவங்களை போனது என்ன செய்ய, பெண்ணிட்ட பேர் சம்மதமா எனக்கு பிடிக்கலாம் சொல்ல வரதுக்குள்ள பிடிக்கலாம் சொல்லுமா? அது ஏங்க இவ்வளவு நெருக்கல நான் உட்காந்துட்டேங்க, இப்ப கடைசி எனக்கு வந்து பிடிக்குமான்னு கேட்டா என்ன சொல்றது? வேற ஒரு எழுத்தான் போட்டு ஆகணும். அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சா இல்லையா? இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம். அப்ப திருமணத்தின் போதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க, ஆண் பெண் மணமகன் மணமகனுடைய இருவருடைய முழு சம்மதம் பெற்ற பிறகுதான். நான் சொல்றதுதான் இவ்வளவுதான் கட்டிக்கணும், இல்லாட்ட குழந்தை இருக்கு, நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்ணு கொஞ்சம் துடுப்பாங்க, உனக்கு பிடிச்ச நீ செஞ்சுக்கன்னு சொல்லிடும். தேவையில்லாத வேலை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாருக்கு பிடிக்குதோ அவங்க தான் செய்யணும். இந்த விஷயத்திற்கு ஒரு தீர்வு காணணுமே தவிர எனக்கு பிடிக்குது உங்களுக்கு பிடிக்குது அந்த பேசவே கூடாதுங்க. இந்த என்ன வாழப்படி இந்த 2 பேர் தான் வாழ போறாங்க. ஒரு நாள் 2 நாள் வாழ்க்கை இல்ல, ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கையை இவர்கள் வாழ போறாங்க போது அவருடைய முழு சம்மதத்தோடு நாம் அந்த காரியத்தை துவங்க வேண்டும் இஸ்லாம் சொல்கிறது. எனவே திருமணத்தினுடைய முதல் கட்டம் ஆண் பெண் இருவருடைய முழு சம்மதம் பெற்றுத்தான் திருமணம் நடைபெற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இரவுகளில் அதை தொடர்ந்து இன்னும் திருமணத்தை ஒட்டி என்னென்ன விஷயங்கள் இஸ்லாம் சொல்லுகிறதோ அதை நாம் சேர்ப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா